பிரியமானவர்களே, நீங்க இஸ்ரேல் தேசத்துல பார்த்தீங்கன்னா, அங்க வந்து 12 கோத்திரம் இருக்கு. அப்படித்தானங்க? அவரு ஏசப்பா வந்து கானான் தேசத்த பிரிச்சு குடுக்கும்போது, அவங்க ஒவ்வொரு கோத்திரத்திலயும் பார்த்தீங்கன்னா, 3, 3 பட்டணத்த ஒதுக்குவாருங்க. அந்த பட்டணத்துக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அடைக்கல பட்டணம்ங்க. அடைக்கலம் என்னன்னா, நமக்கு வந்து எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தா அங்க போய் அடைக்கலம் தேடி இருப்போம்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி அந்த 3 பட்டணங்கள் இருக்குமாங்க. அந்த 3 பட்டணத்திலயும் அந்த இஸ்ரேல் தேசத்துல யாராவது இன்னசென்ட் கில் பண்ணியிருந்தா, அதாவது தங்கள அறியாம எதேர்ச்சையா ஏதோ ஒரு சூழ்நிலையில கொலை பண்ணியிருந்தா, இப்போ ஒரு மரத்த வெட்டுறாங்க. வெட்டும்போது தெரியாம அந்த கோடரியோ, அருவாளோ யார் மேலயாவது பட்டு இறந்திருந்தாங்கன்னா, அவங்க வந்து பிளான் பண்ணி கொல்லலைலங்க. இப்பேற்பட்டவங்க ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துல ஒளிஞ்சுக்கிடலாமாங்க. ஒருவேளை அவங்க வெளிய இருந்தாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்கள கொன்றுருந்தாங்களோ, அவங்க அண்ணனோ, தம்பியோ போய் இவங்களையும் கொல்லுவாங்கல்லங்க. அந்த ரிவெஞ்ச் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடவுள் என்ன செய்தார், அந்த அடைக்கல பட்டணத்த வந்து ஏற்படுத்தி இருந்தாராங்க. இப்ப இவ அடைக்கல பட்டணத்துக்கு போனோனே, அங்க இருக்கிற ஆசாரியன் அவன கூப்பிட்டு விசாரிக்கணுமாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, "நீ இந்த கொலைய பண்ணது உண்மையா? எப்படி செய்தன்னு?" விசாரிக்கணுங்க. அவன் உண்மையிலே இன்னசென்ட்டா பண்ணிட்டேன்னு அவ சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அங்கேயே இருந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருந்துட்டு தப்பிச்சுக்கலாங்க. அதே சமயம் அவன் தப்பு பண்ணியிருந்தானா, அவன வந்து பிடிச்சு குடுத்துருவாங்கங்க. இதுதாங்க இன்னைக்கும் இன்னைக்கு இல்ல, அந்த அடைக்கல பட்டணம் அங்க இருக்கிற நாட்கள் வரைக்கும் அங்க இஸ்ரேல் தேசத்துல நடந்துச்சுங்க. இது ஏன் ஆண்டவர் இந்த இன்சிடென்ட்ட பைபிள்ல வச்சிருக்காருன்னா, இன்னைக்கும் நம்மள அறியாமலே சில நேரம் மற்றவங்கள நம்ம ஹர்ட் பண்றோம். கவனிச்சிருக்கீங்களா? வாயினால பேசும்போது, வாய் தாங்க மெயினா. கொலையெல்லாம் நம்ம இப்ப பண்றது கிடையாது. ஆனா, வார்த்தையிலே நம்மள அறியாமலே யாரையாவது கொன்னு போட்டுர்றோம். அப்படித்தானங்க? ஆனா, அதுல இன்னொரு கிரேட் கேட்டீங்கன்னா, நமக்கே தெரியாது. நம்ம அப்படி செய்தோமான்னே தெரியாது. அதே மாரி நம்மள நெறைய பேர் காயப்படுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்க நம்மள காயப்படுத்துனாங்கன்னே தெரியாது. அப்படித்தானங்க? இப்ப இந்த சூழ்நிலையில அப்ப நம்ம அவங்க வந்து ஒண்ணு நம்ம ரிவெஞ்ச் பண்ணோம், அல்லது அவங்க ரிவெஞ்ச் பண்ணாங்க. நம்ம காயப்பட்டிருந்தோம்னா, நம்ம அவங்கள ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைப்போம். அல்லது அவங்க வந்து நம்மள ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏதோ இதுல ஒரு நடக்கும் பார்த்தீங்களா? இதுலருந்து நம்ம வெளிய வரணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் அடைக்கல பட்டணமாக அவரே இருக்காருங்க. நம்ம அவர நோக்கி பார்க்கும்போது, நம்முடைய உள் காயங்கள அவர் ஆற்றுகிறவரா இருக்காருங்க. நமக்கு ஒரு வேளை மற்றவங்க மேல கோவமா இருந்தா, அவங்க எந்த சூழ்நிலையில நம்மள ஹர்ட் பண்ணியிருந்திருக்காங்களோ, அதையெல்லாம் மன்னிக்கக்கூடிய கிருபையில நமக்கு தருவாராங்க. அதே சமயம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது, அவங்களும் கடவுள் என்ன செய்வாரு, அவங்களோட மனசையும் மாத்தி, நம்ம அவங்களுக்கு விரோதமா பேசியிருப்போம்ல, அத ஆண்டவர் அவங்களோட இருதயங்கள மறைஞ்சு, நமக்கு அவங்களுக்கு சமாதானத்த உண்டாக்குவாராங்க. அதுதாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட சமாதானத்தின் ரத்தம்ங்கிறது. தேங்க் யூ.